பார்க்க. ஹலோ ஆல், வெல்கம் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி வந்து தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ரிலேட்டட் தீபாவளி விஷஸ். ஹோப் எல்லோரும் தீபாவளியை எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலே என்னடா கறி சமைக்கிறத காமிக்கிறாளேன்னு யோசிக்காதீங்க. ஸோ அந்த விலாக் எடுக்கலாமா வேணாமான்ற யோசனையிலே எடுத்தது. ஸோ அங்கங்கே ரேண்டமாக தான் எடுத்து வச்சுருப்பேன். ஹஸ்பண்ட் பெங்களூர்லேருந்து காலையில் தான் வந்தாங்க. வரும்போதே மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி பண்ணலான்னு சொல்லி யூடியூப்லாம் பார்த்தது. பட் அதை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அதனால் தீபாவளி அன்றைக்கி செஞ்சு சொதப்பிட வேணான்னு சொல்லிவிட்டு யூஸ்வலாக எப்போவும் செய்கிற பிரியாணியை செஞ்சுட்டேன். அது ஃபஸ்ட்டு மட்டனை செஞ்சு வச்சிட்டோம்னா சைட் பை சைடு அது வெந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அது ப்ரிப்ரேஷன் தான் அதை பண்ணிகிட்ருந்தேன். ஒன்றும் இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் அரைச்சி போட்டு கறி பெரட்டி விட்டு அது சைட் பை சைட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுண்ட விட்டோம்னா கடைசியில் பெப்பர் போட்டு இறக்கிட வேண்டியது தான். ஸோ சைட் பை சைட் இந்த பக்கம் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டோம்னா வெங்காயம் வதங்குற கேப்பில் மீதத்தில் ரெடி பண்ணிடலாம். நான் எப்போவுமே பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அரிசி ஊற போடுவேன். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்குள்ளே அரிசி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து பிரியாணி வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணுவேன்னு கிடையாது. கைக்கு வந்ததெல்லாம் போட்டதெல்லாம் பண்ணுவேன். ஆக்சுவலாக அப்போ தான் நல்லா டேஸ்டியாக வர மாதிரி நான் நம்புவேன். ஏன்னா மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து பண்ணுறது ஆல்மோஸ்ட் எப்படின்னாலும் சொதப்பிடும். அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட்டும் வர மாதிரியும் தெரியல. நான் கைக்கு வந்ததை போட்டு என்றைக்கு நான் அவசரமாக கைக்கு வந்ததெல்லாம் போட்டு சமைக்கிறேனோ அன்றைக்கி பிரியாணி டேஸ்ட்டாக வரும். ஸோ பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு என்கிட்ட அன்றைக்கி நெய் இல்லை. ஆல்மோஸ்ட் மளிகை சாமான் பொருளெல்லாம் காலியானது எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக தான் நாங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாம் வாங்க போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட்கிட்ட பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்ட் வாங்கிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணுது. பட் அவங்க ஆல்மோஸ்ட் பிரியாணி செஞ்சு முடித்தப்போ தான் வந்தாங்க. ஸோ கர்ட் இல்லாமையே கறிக்கு வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொத்தமல்லி புதினா போட்டு சும்மா அட்லீஸ்ட் இதையாச்சும் பசைஞ்சு வைப்போன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். ஸோ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் தான் பிரியாணியில் கலர் நல்லா பிடிக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் காலியாகிடுச்சு. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அன்றைக்கி பிரியாணியும் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு நீங்கள் எண்ணெயிலே குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நீங்கள் பிரியாணி மசாலோ இல்லை கரம் மசாலோ எண்ணெயிலே போடும்போது பிரியாணியோட கலரும் டேஸ்ட்டும் நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கிளறி விடாமல் உப்புதூள் போட்டுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கிளறி விட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிறதுக்கும் தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்குவேன். நான் எப்போவுமே என்ன பண்ணேன், சிக்கன் 75% வதங்கிட்டதுக்கப்புறமா இதுலேயே அரிசி சேர்த்துடுவேன். அரிசி சேர்த்து 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா ரைஸில் காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி வரும். அப்போ பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். கடைசியாக தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸில் நல்லா டேஸ்ட் இறங்கியிருக்கும். 3 கப்பு ரைஸுக்கு நான் 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். சில பேர் வந்து ஒரு கப் அரிசிக்கு 1 கப்புன்ற மாதிரி தண்ணி ஊற்றுவாங்க. நான் எப்போவுமே பாதி அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுவேன். எனக்கு பிரியாணி எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக குழஞ்சி வந்து சாப்பிட்றது தான் பிடிக்கும். அன்றைக்கும் அந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ பிரியாணியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தயிர் வாங்கிட்டு வந்தாங்க. சரி தயிர் பச்சடியாச்சும் போடுவோன்னு சொல்லிட்டு தான் இது போட்டது. தயிர் பச்சடி சேர்க்கும் போது இன்னொரு டிப்பு என்னென்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தில் சால்ட்டு சேர்த்து லைட்டாக கையில் பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் தயிர் போட்டு இது பண்ணி பாருங்கள், நல்லா உப்பு பிடிச்சி வரும்.
தயிர் பச்சடியில். காலையிலே கறி எடுத்து கொடுத்துட்டு போனவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு பாமு ரேஞ்சுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அடி பொலின்ற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி நின்றதுக்கப்புறம் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம்னா பிரியாணி ரெடி. முன்ன வாங்க பெருக்குவா, இவ்வளோ நேரம் வீடு குப்பையாச்சு, அப்போ யாரும் பெருக்கல. சைட் பை சைடு மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிட்டுச்சு. அன்றைக்கி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு. எனக்கு எப்போன்னா பிரியாணி எப்போவுமே ஒவ்வொரு வாட்டி செய்யும் போது ஒவ்வொரு வாட்டி ஒரு மாதிரி வரும். ஒரு வாட்டி நல்லா வரும், ஒரு வாட்டி நல்லா வராது. பட் அன்றைக்கி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த பிரியாணி மதியம் சாப்பிட்றத விட நைட் சாப்பிடும்போது சூப்பர். கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருந்துச்சு. என் பொண்டாட்டி செஞ்ச லைட்டு நல்லா போடு. என் ஒய்ஃப் மாதிரி அந்த பிரியாணியும் அழகாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்க. இது பிரியாணிக்காக சொல்லலை. ஆல்மோஸ்ட் அன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிடவே மதியம் 12 ஆகிடுச்சு. எப்போவுமே பிரியாணி நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் பிரியாணி செய்ய போகிறேன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க மாட்டேன். அதிகம் அப்படியே பிரியாணி வச்சு பசியோடு சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் சாப்பிட்டு மதியம் பிரியாணி ஹெவியாக சாப்பிடலாம் பிடிக்காது. பசியோடு இருந்து சாப்பிட்டு பிரியாணி சாப்பிடும்போது அப்படியே சோல்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி பிரியாணியை விட மட்டன் சுக்கா நல்லா வருதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்து பிரியாணியை விட கிரேவி வச்சு தான் சாப்பிட்டாங்க. அது சூப்பராக இருக்கும்னு நைட் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் க்ராசரிஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். என்னென்னா நாங்கள் எவ்ரி மந்த் க்ராசரி வாங்கிடுவோம். லாஸ்ட் மந்த்து வாங்க முடியல. இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டது. அதுக்கப்புறம் நான் தீபாவளி அன்னைக்கு செக் பண்ணும்போது தான் தெரியுது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தோம். பட் என்ன ட்விஸ்ட்டுன்னா தீபாவளிக்கு நிறைய பேர் மளிகை பொருட்கள் வாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் ஆஃபரில் இருந்ததெல்லாம் நார்மல் ரேட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஸோ எனி ஃபெஸ்டிவல் டைமில் க்ராசரிஸே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஹோல்சேலில் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்லுவோன்னா யூஸ்வலாக நாங்கள் 2000க்கு மேலே க்ராசரிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நான் அதிகமாக மளிகை பொருட்களும் வாங்க மாட்டேன். தானிய வகை அந்த மாதிரி எதுவும் வாங்க மாட்டேன். ½ கேஜி இல்லைன்னா 1/4 கேஜி அந்த மாதிரி தான் வாங்குவேன். பட் இந்த வாட்டி கொஞ்சமாக வாங்கின மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் 5000 கிட்ட பில் வந்துருச்சு. அப்போ தான் ஒன்று புரிஞ்சிச்சு, நிறைய விஷயம் வந்து ஆஃபர்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கீ ஒன்று பார்த்தோம். கீ நார்மல் ரேட்டை விட ஃபெஸ்டிவல் டைமில் 50 ரூபா அதிகமாக இருந்துச்சு. சரி அப்போ தான் ஸோ இந்த வாட்டி இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஹோல்சேலில் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதோட டீட்டெயில் வீடியோ ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஹோல்சேலில் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை இந்த மாதிரி டிமார்ட் அந்த மாதிரி பெரிய கடைகள்லேருந்து வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து அதிகமாக தானிய வகை பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆஃபரில் போட மாட்டாங்க. பட் மசாலா மட்டன் மசாலா மிளகாய் பொடி அந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸில் வரும். நான் ஆச்சி பிராண்டை தவிர்த்து மற்றது வந்து ஆஃபர்ஸில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த மசாலா ஐட்டம்ஸே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் நான் பை ஒன் கெட் ஒனில் நிறைய கொடுப்பாங்க. அதை வாங்கிப்பேன் ஒரு பேக்கு. அந்த பை ஒன் கெட் ஒன்லேயும் ஒரு பேக் வாங்கிப்பேன். அதை ஹாஃப் ரேட் போடுற மாதிரி பில் பண்ணுவாங்க. ஸோ அதுவே வாங்கிப்பேன். இங்கே ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரை விட ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். எப்போ போனோம் சும்மா வச்சு அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரோம் என்ன மாதிரி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி அதிகமாக கலெக்ஷன்ஸ் எதுவும் கொண்டு வர்றதில்ல. ஆல்ரெடி பழைய ஸ்டாக்ஸே நிறைய இருக்குது. நான் சும்மா ஆசைக்காக போயிட்டு வந்துடுவேன். பட் எங்கள் ஊர்லேயுமே ஓசூர் பெங்களூரில் இருக்கிற டிமார்ட் ரேஞ்சுக்கு இப்போ பொருட்கள் எல்லாம் வருது. அடுத்த வருஷத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் அங்கே மாதிரி இங்கே எல்லாம் பொருட்கள் வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஸ்டாக் கிளியர் ஆக மாட்டேங்குது. யாரும் அதிகமாக வாங்குறதில்ல. இங்கே வந்து சும்மா ரேண்டமாக தான் இப்போ தான் கொஞ்சம் பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷத்துக்குலாம் கொஞ்சம் டெவலப் ஆகிடும்னு நினைக்கிறேன்.
என் ஹஸ்பண்ட் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், பெங்களூர் டிமார்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்னமோ இந்த மாதிரி க்ராசரிஸ் வாங்குறது, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதெல்லாம் பிடிக்காததில்ல போல். அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஏதாச்சும் நம்மளாம் டிமார்ட்டில் போய் வாங்கிப்பாங்க. பட் நான் இதெல்லாம் இந்த டிமார்ட்டில் வாங்குங்க, அங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை பண்ணவே மாட்டாங்க. வேணும்னா நீ வா, நீ வந்து வாங்கிக்கோ, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே விட இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இப்போ தான் ஆட் ஆன் பண்ணுறாங்க. நான் ரொம்ப வருஷமாக பாப்பாவுக்கு கொஞ்சம் இங்கே குக்கர் வாங்கணும்னு யோசிக்கிறேன். பட் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இன்னும் அந்த மாதிரி வெசல்ஸில் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வரல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்பிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பில் கவுண்டர் போனப்போ தான் தெரியுது ஆல்மோஸ்ட் நம்ம 5Kக்கு இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் 2Kக்கு மேலே போனாவே நான் ஷாக்கிங்காக யோசிப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னோடய மென்டாலிட்டி. பட் அன்றைக்கி 5K இருந்துச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் யோசித்தேன். ஒன்று, திவாலி ஃபெஸ்டிவல் மந்த்லேயே வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினாலுமே அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு அன்றைக்கி தான் யோசித்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசி நேர ஷாப்பிங்கில் நான் ஒரு 2 டாப்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 299 தான். சரி ஓகேன்ட்டு எடுத்து அதுதான் தீபாவளி அன்றைக்கி போட்டிருந்தேன். க்ராசரிஸ் பில் பார்த்து எனக்கு அதுக்கப்புறம் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா 5K, நான் இது வரைக்குமே 2Kக்கு மேலே நான் க்ராசரிஸ் வாங்கினதில்லை. பட் இந்த வாட்டி 5K வந்ததுமே ஷாக்கிங் ஆகிடுச்சு. எங்கேருந்துடா கிளம்பி வரீங்கன்ற மாதிரி அவ்வளோ கூட்டம் அன்றைக்கி இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தீபாவளி பாக்ஸ் வந்து ஆன்லைன் பட் 2Kக்கு லோக்கலை விட கொஞ்சம் அதிக பட்டாசே கொடுத்துருந்தாங்க. 1000 வாலா அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால ஒரு சில பட்டாசெல்லாம் டம்மியாக போயிடுச்சு, அது புதுசாக போயிடுச்சு, கொஞ்சம் நமத்து போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா ஹஸ்பண்ட் பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது மழை, அதனால் ஈரம் பட்டு அதனால் நமத்து போயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் மீதியெல்லாம் நல்லாவே வெடிச்சது. 2-3 பட்டாசு நியூவாக இருந்த பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் இருந்துச்சு, அது நல்லாவே இருந்துச்சு. பாப்பாவும் சம்டைம்ஸ் பயப்படுறா, சம்டைம்ஸ் என்ஜாய் பண்ணுன்ற மாதிரியும் இருந்தா. அங்கே பார்ப்பா கற்பூரம் எடுத்துன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கு பாப்பா அன்றைக்கி கொஞ்சம் லைட் வெளிச்சத்தில் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். மார்னிங்கெல்லாம் பக்கத்து வீட்டிலலாம் பட்டாசு வெடிப்பாங்க, அது பார்க்கவும் அழ ஆரம்பிச்சிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் அவளை வெளியே வச்சிடல. மாமியார் வந்து உள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே மீதி பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பித்தோம். இது நாங்கள் பிளான் எப்படி பண்ணோம்னா, இதுக்கு மயில் மாதிரி ஒரு கிராக்கர் இருக்கும், அது தோரணம் மாதிரி வெடிக்கும் இல்லையா, அது லைட் வெளிச்சத்தில் பேக்ரவுண்ட் வெளிச்சத்தில் அது மாதிரி ஒரு விஷுவல் எஃபெக்ட் வரும், அதில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணது. பட் அதில் வந்து புகை தான் வந்துச்சதே தவிர கிராக்கர் லைட் என்னமோ வரல.
அப்புறம் இது வந்து 100 வாலா வெடி. இது நாங்கள் தனியாக பாப்பா பர்த்டே அன்னைக்கோ வாங்கியிருந்த போது இது மட்டுமே 1000 ருபீஸ் சொல்லி கையில வாங்கியிருந்தோம். தொடாத பட் இந்த பட்டாசு. பேக்கேஜ்குள்ளே இது வந்துருந்துச்சு 2000க்கு. இது வர்த்தாகவும் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அதிகமாக நாங்கள் என்ன பேசிக்கிறோம்னா நெக்ஸ்ட் இயர் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அடுத்தது நம்ம இந்த புது வீட்டில் பண்ணிக்கலாம். புது வீட்டில் அடுத்த வருஷம் இதை விட பெருசாக பண்ணணும், விசேஷமாக பண்ணணும், கிராண்டாக பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ ரீசெண்டாக அதிகமாக எங்களுக்கு வாயில் வர்றது. அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு இதாச்சும் இருக்குது, ஒன்றுமே இல்லாத சில வீடியோஸ்லாம் நாங்கள் கேட்டிருக்கேன். புது வீட்டுக்கான ஆசை இருக்குது, புது வீட்டில் போய் இப்படி பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது அதுதான் அதோட ரியல் ஃபீலிங்கே எனக்கு இப்போ தான் புரியுது. பாப்பாவை மாமியார் உள்ள தூக்கிட்டு போனதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதியை வெடிச்சிட்டு இருந்தோம். இது பட்டர்ஃப்ளை கிராக்கர்னு புதுசாக இருந்துச்சு. இது என்னென்னா எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது, சடனாக ரிட்டர்னாக நம்ம ஃபேஸ்க்கே வந்துடுது இது. ஸோ இது ஜாக்கிரதையாக வெடிக்கணும்னு சொல்லிட்டு வெடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் 2-3 பட்டாசு நமது போய் இருந்துச்சு. இது ஆஃபரில் வாங்கினதுனால கொஞ்சம் சேல் ஆகிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எல்லாமே வெடிக்காமல் போயிடுச்சு. மீதியெல்லாம் ரிமைனிங் எல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டு டாக்ஸு ஏதாச்சும் இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், காலில் நெருப்புது படுதுன்னு சொல்லிட்டு நைட்டே கொஞ்சம் க்ளீனும் பண்ணி விட்டுட்டு போயிட்டு மட்டும் வாங்கினோமா. அப்புறம் இது வந்து மண்டே ஈவினிங் எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் நோம்பு பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு. ஸோ நைட் நம்ம தானே இருக்கோம், தாபாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெடி ஆகுது. பட் அன்னைக்குன்னு பார்த்தா எல்லா நாங்கள் போகும்போது மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, லோக்கல் ஷாப்பில் ஆஃபர் போட்டிருந்தாங்க 500 ருபீஸ்க்கு காம்போ பேக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வீட்டில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் அன்றைக்கி நைட் டின்னர் மஜாவாக முடிச்சிட்டோம். 500க்கு காம்போ பேக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா திருப்தியாக ஒரு 2 பேர் சாப்பிட்ருக்கலாம். மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தந்தூரி சிக்கன் லெக் 3 கொடுத்துருந்தாங்க. ஒரு சூப்பு, ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. 500க்கு வர்த்து தான். எனக்கு பிரியாணி விட சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஹோட்டலில் செய்கிற சப்பாத்தி எனக்கு ரொம்ப ஃபேவரெட். ஹோட்டலில் கூப்பிட்டு போயிட்டு நீ பிரியாணி சாப்பிட்டே சப்பாத்தி சாப்பிட்றேன்னு கேட்டால் நான் எப்பவுமே சப்பாத்தி தான் சூஸ் பண்ணுவேன். இது டியூஸ்டே ஈவினிங். நாங்கள் காலையிலேயே நோன்பு சின்ன மாமியார் வீட்டில் நோன்பு பிடிக்கிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் நோன்பு பிடிக்கல. லாஸ்ட் இயரும் பாப்பா கைப்பிள்ளையாக இருக்கும் போதும் நோன்பு பிடிக்கல, இந்த வாட்டியும் நோன்பு பிடிக்கல. சரி ஓகே, நெக்ஸ்ட் இயர் புது வீட்டில் நோன்பு பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சின்ன மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஹஸ்பண்ட் அன்றைக்கி லீவ் இல்லை. ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போதே நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டு காலையிலே போயிட்டு அவங்க கூட ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு படையல் சாப்பாடெல்லாம் அன்றைக்கி முடிக்கவே 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது ஈவினிங் போல் அன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் வியூ பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப அதிகமாக அவங்களோட பர்சனல் வந்து நம்ம விலாகில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ அதிகமாக எடுக்கல. ஸோ கொஞ்ச நேரம் தான் சும்மா கிளிப்பிங் எடுத்து வச்சுட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டு கொஞ்சமாக சாமிக்குன்னு பணியாரம் சுட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் எழுந்து வந்து மீதி கொஞ்சம் இருக்கிறத எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. இவங்க தான் சின்ன மாமியார். இவங்க அரசு பள்ளியில் எச்சமாக இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. சும்மா நாங்கள் கதை பேசிட்டு உட்காந்துருந்தோம். அவங்க ரிட்டையர்மெண்ட் பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க.
இத்தனை வருஷமாக பசங்க கூட இருந்துட்டு ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 வருஷத்தில் எப்படி வீட்டில் சும்மா இருக்க போகிறேன் அப்படின்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் 6க்கு மேலே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து பெங்களூர் இல்லையா, அவங்க அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி போய்க்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் அவங்க வந்து சாப்பிட்ட பின்னாடி டின்னர் முடிச்சுட்டு குக்கர் வாங்குறதுக்காக லோக்கல் ஷாப்பில் போய் பார்த்தோம். தீபாவளி ஆஃபர்ஸில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு ஆஃபர்ஸ் இல்லை. சரி ஓகே, நான் பெங்களூர் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் டின்னர் சின்ன மாமியார் வீட்டில் முடிச்சுட்டு நைட்டு கிளம்பிட்டோம். இதோட தீபாவளி vlog முடிய போகுது. ஹோப் யூ ஆல் லைக் இட். ஸோ இந்த vlog பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.